சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. என்ன சார் வண்டியில என்ன எங்க கிளம்பிட்டீங்க? அதுவா, இன்வெஸ்டிகேஷன் படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கும் படத்தை விளம்பரம் பண்ணணும் புதுசா வண்டியில போயிட்டு இருக்கிறோம். சொப்பன சுந்தரி அந்த வண்டியா? இது கரகாட்டுக்கார சொப்பன சுந்தரி வண்டி கிடையாது. நாங்க சொந்தமா வாங்கின பேட்டரி வண்டி. பேட்டரி வண்டி? ஆமா, முத வந்த மாடல் இதுதான். பேட்டரி மாடல். ஆமா, இது ஆவடியில நாங்க வாங்கினோம் ஐயா. ஆவடியில வாங்கி இப்போ குன்றத்தூர் கொண்டு வந்துட்டீங்க. ஆமா ஆமா. இந்த வண்டியில நீங்க இந்த பைலட் ப்ரமோஷன் கிளம்பிட்டீங்க? ஆமா ஆமா, இது இன்வெஸ்டிங் படத்துக்கு ப்ரமோஷன் கிளம்பிட்டு இருக்கிறோம். சூப்பர் சூப்பர். இன்வெஸ்டிகேஷன் இது வந்து தமிழ் படம் தானுங்கய்யா? இதுல எந்த சந்தேகமும் இல்ல, தமிழ் படம் தான். அப்புறம் எதுக்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சிருக்கீங்க? இப்பெல்லாம் வந்து ஆங்கில பத்திரிகை தான் மக்கள் ரொம்ப லைக் பண்ணி விரும்புறாங்க. அதனால இன்வெஸ்டிகேஷன் வச்சிட்டு இருக்கேன். இன்வெஸ்டிகேஷன் வச்சிருக்கீங்க? ஆமா ஆமா. இதுல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இதுல நான் தான் ரவின்னு ஒரு கேரக்டர் பண்றேங்க ஐயா. என்ன கேரக்டர் ஐயா? மிலிட்டரி ரிட்டையர்ட் ஆபீசரா பண்றேங்க ஐயா படத்துல. ஆமாங்க ஐயா. தயாரிப்பாளர் டைரக்டர் யாரு? இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் நான் தாங்க ஐயா. டைரக்டர் நீங்க தான்? டைரக்டர் நானே, இயக்குனர் நானு. நடிகரும் நீங்க தான்? ஆமா. தம்பி யாரு? தம்பி நம்ம மேனேஜர். உங்களுக்கு மேனேஜரா? ஆமா ஆமா. நம்ம பிஏ கூடவே இருப்பாரு. கூடவே இருப்பாரா? ஆமா ஆமா. அப்புறம் ரைசிங் ஸ்டார்னு சொல்லி ஒரு பட்டம் ஒன்று உங்களுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது யாரு கொடுத்தது? யாரும் இல்ல, நாங்களே தான். நீங்களே வச்சிருக்கீங்களா? இப்பதானே இவர் அங்கே வந்து நடிக்க வந்திருக்காரு தம்பி. ஆமா அங்கிள். அப்புறம் நடிக்க வந்தோடனே பட்டம் வச்சுக்கிட்டீங்களா நீங்க? ஆமா. இந்த பட்டத்தை யாரு, இந்த பட்டம் யாருமே கொடுக்கல, நீங்களா வச்சிருக்கீங்க அப்படித்தானே? ஆமா, யாரும் நாங்களே வச்சிருக்கோம். எங்க தேடி எடுத்தீங்க இந்த பட்டத்தை? ஆவடியா? ஆவடியில போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி ஒரு பட்டம் வச்சுட்டீங்க அதுக்கு? ரைசிங் ஸ்டார். இந்த படத்தை வந்து கொடுத்தது யூனிட்ல பார்த்தே கொடுத்துட்டாங்க. ஷூட்டிங்லயே கொடுத்துட்டாங்க? ஆமா, ஷூட்டிங் நடிப்பு பார்த்துட்டு அவங்க பட்டம் பேர் கொடுத்துட்டாங்க ஐயா. ஆவடியில நடந்துச்சு அது வந்து கொடைக்கானல் நடந்துச்சு. அப்புறம் பெரிய பெரிய எஸ்டேட்ல பெரிய பெரிய மில்லு அதெல்லாம் குடோன்லாம் எடுத்தோம். தம்பி தான் உங்களுக்கு டேட் பாக்குறாப்லையா? ஆமா, தம்பி தான் பிஏ தானே கூட தானே இருப்பாரு. கதை சொல்லணும்னா உங்களுக்கு கதை சொல்ல தம்பி தான், அவர் தான் கான்டாக்ட் பண்ணணும். ஆமா ஆமா ஆமா. சரி சரி. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நடிக்க வந்திருக்கீங்க, இப்பதான் கொஞ்ச நாள் வந்திருப்பீங்க போல. நடிக்க வரும்போது பட்டத்தோட வந்துட்டீங்க, ரைசிங் ஸ்டார். இன்வெஸ்டிகேஷன் இங்கிலீஷ்ல ஒரு டைட்டில் வச்சிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. இப்ப நடிகர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா நிறைய படம் நடிச்ச உடனே அரசியலுக்கு போறாங்க. நீங்க ஏதாவது அரசியலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? எனக்கு கட்சியும் வேணாம், ஒரு கொடியும் வேணாம். அட டாண்ட டக்கர டக்கர டக்க என்கிட்ட மோதாத ராஜாஜி ராஜனடா, பம்புக்கு இழுக்காத நான் சூராதி சூரனடா. ஆமாங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பாடுற பாட்டுக்கு சம்பந்தமே இல்லையா? சம்பந்தம் இருக்கு ஐயா. இருக்கா? ஆமா. சொல்லுங்க பாக்கலாம். சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் கூட இந்த பாட்டு தான் ராஜாஜி ராஜா படத்துல பாடி இருக்காரு. அதனால அவர் எப்படி எனக்கு கட்சியும் வேணும் கொடியும் வேணுங்கிறாரு, அதே மாதிரி எங்களுக்கு எனக்கு கட்சியும் வேணும் ஒரு கொடியும் வேணும். அப்படி சொல்ல வரீங்க? ஆமாங்க. அரசியலுக்கு நீங்க வர மாட்டீங்க? வரவே மாட்டேன். வரேன்னு சொல்லி ஏமாத்தவும் மாட்டீங்க? ரெண்டும் கிடையாது, ஏமாத்தவும் மாட்டீங்க. அதுதான் உண்மை. சரி. இப்ப எப்படி அப்புறம் மக்களுக்கு சேவை செய்ய போறீங்க? மக்களுக்கு சேவை செஞ்சுதானே இருக்கிறேன், என்னால முடிஞ்சது செஞ்சுட்டாங்க இருக்கிறேன். நற்பணி மன்றம்லாம் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ரசிகர் மன்றம் கிடையாது? அதுவும் கிடையாது. எப்படி நல்லது செய்வீங்க அதை சொல்லுங்க. இப்பயே நான் மக்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். யாரு? தம்பி மூலமாவா? தம்பி மூலமா நானும் செஞ்சிருக்கேன். அது இந்த குன்றத்தூர் மக்களுக்கே தெரியும். குன்றத்தூர் மக்களுக்காக சில சேவைகள் நல்லா செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இந்த படத்தை எப்ப வெளியிட போறீங்க? தி இன்வெஸ்டிகேஷன் அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ண ஒரு ஐடியா வச்சிருக்கிறேங்க ஐயா. எத்தனை தியேட்டர்ல பார்க்கலாம்? நம்ம தமிழ்நாடு முழுசும் ஒவ்வொரு ஏரியா ஒரு தியேட்டர் இல்லை 2 தியேட்டர் ரிலீஸ் பண்ண ஐடியா பண்ணுங்க. தியேட்டர் கொடுத்தா படம் ரிலீஸ் பண்ண பாருங்க. தம்பி சாருக்கு வந்து ரைசிங் ஸ்டார்னு பேர் வச்சுட்டீங்க. ரிலீஸ் அன்னைக்கு எப்படி பாலாபிஷேகம் பட்டாபிஷேகம் அதெல்லாம் இருக்கா தியேட்டர்ல? அதெல்லாம் கிடையாது. சரி, வர்றவங்களுக்கு ஒரு நீர் மோராது கொடுப்பீங்களா ரசிகர்களுக்கு? அதுவும் கிடையாது. கொடுப்பீங்க. என்னென்ன கொடுப்பீங்க? ஸ்வீட்டு. உங்க அதுல இருந்து கொடுக்க போறீங்க. சரி, டிக்கெட்லாம் ஃப்ரீயா தருவீங்களா? அது கொடுக்கல, டிக்கெட் காசு கொடுத்தா எடுக்கணும். சரி, அங்கிள் வந்து இந்த வண்டியில ப்ரொமோஷன் போலான்னு சொல்லியிருக்காரு. இன்வெஸ்டிகேஷன் பைக்லயே போறீங்க. எந்த ஊருக்குலாம் போறீங்க? அவர் சொன்ன ஊர் எங்க? ஆவடியா? ஆவடி, கன்னியாகுமரி.
கன்னியாகுமரி வரைக்கும் போறீங்களா? கன்னியாகுமரிக்கு இருந்து ரொம்ப தூரமாச்சு தம்பி. பெட்ரோல் போட்டு போக வேண்டியதுதான். பெட்ரோல் இல்லையா, இது பேட்டரி வண்டி தானே, சார்ஜ் போட்டு போலாம். சார் நீங்க எங்க ஒரு உண்மையை மறைச்சிட்டீங்க. என்னங்க தம்பி சொல்றாப்புல கன்னியாகுமரி வரைக்கும் போறீங்க. தமிழ்நாட்டுல இப்ப எல்லா ஊரும் சுத்த போறீங்க. இந்த வண்டியிலே போயிருவீங்களா இல்ல வேற ஏதாவது கேரவன் வருதா உங்க கூட? இல்லைங்க, இந்த வண்டியில அங்க அப்படியே பிரேக் விட்டு போயிடுங்க. பேட்டரி சார்ஜ் ஆமா, ரீசார்ஜ் பண்ணி அப்போ போயிட்டு வருவோங்க. வெறும் கன்னியாகுமரி வரைக்கும் போறீங்களே, பெரிய விஷயம் சார். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் மிலிட்டரி ஆஃபீஸர் தான் சொன்னீங்க. ஆமாங்க ஐயா. அதுக்கு ஏதாவது ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்களா? மிலிட்டரி ஆஃபீஸர் மாதிரி இல்லைங்க, அதெல்லாம் எந்த பேக் இல்லைங்க ஐயா. எந்த பேக் இல்லையா? ஆமா, கதையில நம்ம மிலிட்டரி ஆஃபீஸ் தான் நினைக்கிறோம். நம்மள கருவா கூட தான் அந்த படம் எடுக்க கதை வரும். நான் தான் படத்தை இந்த படத்தினுடைய கரு நாட்டு என்னை வச்சுதான் கதை முடியுங்க. இல்ல தம்பி நடிக்கலீங்க ஐயா. தம்பிக்கு வயசு இல்ல படத்தை நடிக்கிறதுக்கு. வயசு இல்லைங்க. ஃபைட் ஒரு ஃபைட்டுங்க ஐயா, 2 ஃபைட்டுங்க ஐயா. 2 ஃபைட். எப்படி விஜயகாந்த் மாதிரி ரோப்ல தொங்கி சண்டை போட்டீங்களா இல்ல? ரோப் இருக்குங்க ஐயா. ரோப் இருக்கு. பாட்டு சார்? பாட்டு கிடையாதுங்க ஐயா. பாட்டு கிடையாது. ஒன்லி ஆக்ஷன் தான். மிலிட்டரி ஆஃபீஸர் அவரை நடிச்சீங்க. காஷ்மீர்ல அது போனீங்களா? இல்லைங்க ஐயா. அப்புறம் எங்க தான் போனீங்க? கொடைக்கானல் எடுத்துங்க ஐயா. கொடைக்கானல் போனீங்களா? தம்பி நீ போனியாடா கொடைக்கானலுக்கு? போனியா? மேனேஜர்னால கூட்டு போனாரு, ஆனா உன்னை நடிக்க வைக்கல. சரி, இப்ப என்ன உன்னை நடிக்க வைக்கல, அதை பத்தி அவர்கிட்ட கேட்டியா? கேளு, என்ன சொல்றாரு? நடிக்க வைப்பீங்க. அடுத்த படத்துல தம்பி தான் ஹீரோவா? ஆமா, தம்பி மெயின் ரோல் ஒண்ணு இருக்கு. மெயின் ரோல், வெயிட்டான ரோல். அந்த படத்துக்கு இங்க டைட்டில் எப்படி, இங்கிலீஷா தமிழா? அது தமிழ் தாங்க ஐயா. தமிழ் தான். இப்ப ரைசிங் ஸ்டார்னு உங்களுக்கு பட்டம் நீங்களே வச்சுக்கிட்டீங்க. நான் வைக்கலைங்க ஐயா. என்னங்க? நான் வைக்கல, ஷூட்டிங் ஸ்பாட்ல கொடுத்தாங்க. ஆவடியில நடக்கும்போது தம்பி சொன்னாப்ல ரைசிங் ஸ்டார். ஆமாங்க. அப்ப ரைசிங் ஸ்டார்னா எப்படி சார்? நீங்க ஏதாவது கோபத்தை கண்டா பொங்கி எழுவீங்களா, இல்ல ரைஸ் ஆவீங்களா, இல்ல சூரிய உதயத்துக்கு முன்னாடி எதிர்ச்சிருவீங்களா, எப்படி ஐயா? ரைசிங்னா புகைங்க ஐயா. புகையா? ஆமா, புகை மாதிரி பொழிஞ்சு போறது. புகைஞ்சு போகுது. அநியாயத்தை கண்டா பொங்கி. ஆமாங்க. ஏன் தம்பி ரைசிங் ஸ்டார்னு சார் வச்சிருக்காரு, நீங்க இப்ப அடுத்த படத்துல நடிக்க போறதா சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஏதாவது பட்டம் கொடுத்துருக்காரு அவரு? இதுவரை கொடுக்கல. கேளுங்க அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். அடுத்த படத்துல நடிப்பு பார்த்தா பட்டம் கொடுக்க முடியும். தம்பி அப்ப நடிக்கும்போது பட்டம். ஆமா. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சுதான் சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாங்க. புரட்சி கலைஞர் கொடுத்தாங்க. அப்புறம் இளைய தளபதி கொடுத்தாங்க. அப்புறம் புரட்சி தளபதி கொடுத்தாங்க. இப்ப நீங்க நடிக்க வரும்போது பட்டத்தோட வர்றீங்கள, பெருக்க நடிகர்கள்லாம் அதை பார்த்து கொஞ்சம் வருத்தப்பட மாட்டாங்களா? இதுல என்னங்கய்யா இருக்கு? எல்லா நடிகரும் ஒரு படம் ரிலீஸ் ஆன அவங்க ஒரு பட்டத்தை உருவாக்கிக்கிறாங்க, பேனர் வச்சுக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தோட இருக்கிறாங்க. இந்த பட்டம் நானா வைக்கல, எனக்கு தேடி வந்த பட்டம் தானேங்க ஐயா. தேடி வந்தனால வச்சுக்கிட்டீங்க. ஆமா, ஏற்கனவே சொல்லிட்டீங்க கட்சியும் வேணாம் கொடியும் வேணாம், பாட்டெல்லாம் பாடிட்டீங்க. ஆமாங்க. இப்ப இளைய தளபதி விஜய் அவர்கள், அதாவது தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு மதுரையில மாநாடு நடத்திட்டாரு. ஆமாங்க. இப்ப நீங்களும் கன்னியாகுமரி கூட போறீங்கன்னு சொன்னீங்க இந்த ப்ரொமோஷன். ஆமாங்க. இந்த வண்டி எடுத்துக்கிட்டு இந்த சீரியல் எடுத்துட்டு போறீங்க நீங்களும் தம்பியா? ஆமாங்க. மதுரை போய் தானே போவீங்க? ஆமாங்க. இப்படி மதுரையில இருந்து நீங்க எதுவும் மாநாடு நடத்துறீங்களா, இல்ல தியேட்டர் விசிட் மட்டும் போயிட்டு அப்படியே கன்னியாகுமரி போறீங்களா? இல்லைங்க, அப்படியே மதுரையும் பார்த்துட்டு தியேட்டரையும் பார்த்து சொல்லிட்டு அப்படியே ஏற்கனவே ரிலீஸ் பண்ண தியேட்டர்லாம் பார்த்துட்டு அப்படியே வரணுங்க. அப்படியே போறீங்க? ஆமாங்க. சரிங்கய்யா. எத்தனை தியேட்டர் ரிலீஸ்? அதாங்க நான் போய் முயற்சி செய்யறேன். எத்தனை தேட்டரும் அத்தனை தேட்டர் ரிலீஸ் பண்ண போறேங்க, அவ்வளவுதாங்க. உங்களுடைய ப்ரமோஷன் புதுமையா இருக்கு. அப்படிங்கய்யா. வாழ்த்துக்கள். சரிங்க. தம்பிக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி. இன்வெஸ்டிகேஷன் திரைப்படம் வெற்றி அடையட்டும். நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? நேயர்களுக்கு ரசிகர்கள் சொல்றதுன்னா, அடுத்த மாசம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்து தியேட்டர்ல படத்தை பார்த்துட்டு சந்தோஷமா நல்ல ரிசல்ட்டை சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்கணும். நான் இறைவனை பிரார்த்தனை செய்யறேங்க. நன்றிங்க. நன்றிங்க.